சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தவே சுரேசாலை கைது செய்யப்பட்டார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம், ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த ரோஹான் குணரத்ன. ரணிலை சந்தித்து சந்தோஷியா, சமகால அரசியல் தொடர்பில் பேச்சு. குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த சுன்னாகத்தில் தீவிரப்படுத்தப்படும் கைதுகள். புதிய பொறுப்பதிகாரி நிதர்சனின் தலைமையில் அதிரடி. கனடாவில் நிகழும் வன்முறைகளுக்கும் இந்தியாவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, கனேடிய அரசாங்கம் அறிவிப்பு. ரஷ்ய தொழிற்சாலை மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதல், 7 பேர் பலி. இனி தொடர்பது விரிவான செய்திகள். இலங்கையில் உலுக்கிய 2019 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சதிகள் குறித்த ஐயத்தில் கைது செய்யப்பட்ட ஸ்ரீலங்கா புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் பழைய முகமுமான சுரேஷ் சாலையின் கைது தொடர்பில் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளன. விடுதலை புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகவே சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பிள்ளை தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பை அழிப்பதற்கு சுரேஷ் சாலை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டதாகவும் அதன் பின்னர் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக பதவி வகித்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கை முன்னெடுத்ததாகவும் உதயகமன் தெரிவித்தார். புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டாலும் பிரிவினைவாத ஆதரவாளர்கள் உலகளாவிய ரீதியில் வியாபித்துள்ளார்கள் எனவும் அவர்கள் சுரேஷ் சாலை மீது வெறுப்பு கொண்டு அவரை பழிவாங்குவதற்கு எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தெரிவு செய்தார்கள் என்றும் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பிரதான சூத்திரதாரி பகிரங்கப்படுத்துவதாக குறிப்பிட்டு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த நிலையில் பிள்ளையார் மற்றும் சுரேஷ் சாலையை கைது செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திலீப் ஜெயவீர கண்டித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தும் போர்வையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தமது எக்ஸ் தளத்தில் அவர் குறிப்பிட்டார். மேஜர் ஜெனரல் சாலை இலங்கையின் 3 தசாப்த கால கொடிய பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி ஒரு சிறந்த மற்றும் திறமையான ராணுவ வீரர் என்றும் கூறியுள்ளார். இவ்வாறானதொரு அதிகாரியை அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயலுக்கு உட்படுத்துவது, அதன் நேர்மை நோக்கம் மற்றும் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது குறித்து கடுமையான கவலைகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவரும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் கைது உள்நோக்கமுடையது என பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களின் நிபுணரான பேராசிரியர் ரோஹான் குணரத்ன பகிரங்கமாக அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம் என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய பாதுகாப்பு நிபுணரான மேஜர் ஜெனரல் ஓய்வு பெற்ற சுரேஷ் சாலை தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்காக அர்ப்பணித்தவர் என பயங்கரவாத ஒழிப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு விவகாரங்களின் நிபுணரான பேராசிரியர் ரோஹான் குணரத்ன புகழாரம் சூட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் ஜெனரல் சலீவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இந்த விடயத்தில் அவர் முற்றிலும் நிரபராதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் நடந்த காலப்பகுதியில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் உயர்கல்வி கற்றுக் கொண்டிருந்ததாகவும் தற்போதைய கைது நடவடிக்கை அரசியல் உள்நோக்கம் கொண்டதென்றும் அவர் கூறினார். எனவே இலங்கை தலைவர்கள் நாட்டின் தேசிய பாதுகாப்புடன் விளையாடக்கூடாது என்றும் தேசத்தை பாதுகாப்பதில் கட்சி பேதமற்ற அணுகுமுறையே அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்களின் பொழுது தெமட்டகொடையில் வீட்டில் தற்கொலை தாக்குதல் நடத்திய 2வது சந்தேக நபரான இப்ராஹிம் இல்ஹாம் அகமட் என்பவரின் வீட்டிலிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் பறிமுதல் செய்யப்பட்ட தங்க நகைகள் மற்றும் இரத்தின கற்கள் உள்ளிட்ட சொத்துக்களை அவரின் சகோதரரான இஃப்லால் அகமட்டிடம் 1 வாரத்துக்குள் விடுவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் இசுரு நெத்திகுமார உத்தரவிட்டுள்ளார். ஷங்க்ரில்லா நட்சத்திர விடுதியில் தற்கொலை தாக்குதல் நடத்தி உயிரிழந்த இப்ராஹிம் இல்ஹாம் அகமட் மற்றும் தெமட்டகொட வீட்டில் குண்டு வெடித்ததில் உயிரிழந்த இன்ஷாப் அகமட் ஆகியோரின் வீட்டிலிருந்து தங்க நகைகள் மற்றும் இரத்தின கற்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. குறித்த சொத்துக்கள் தனக்கு சொந்தமானவை என்று கூறி அவற்றை விடுவிக்குமாறு சட்டத்தரணியினூடாக தற்கொலைதாரிகளின் சகோதரரான இஃப்லால் அகமட் கோரியிருந்தார். இந்த சொத்துக்கள் தொடர்பில் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதை செய்ய
தவறியுள்ளதாக நீதவான் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தற்போது அந்த பொருட்கள் மத்திய வங்கியின் பாதுகாப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவற்றை விடுவிக்க மேலதிக அவகாசம் கோரியுள்ளதோடு இதுகுறித்து சட்டம் அதிபரின் ஆலோசனையை நாடியுள்ளதாகவும் குறிப்பிட்டனர். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாமல் சட்டம் அதிபரின் ஆலோசனையை நாடுவது தவறான செயலாகும் என்றும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுகளை அமுல்படுத்த தவறுவது குற்றவியல் சட்டத்தின் கீழ் பாரதூரமான குற்றமாகும் என்று தெரிவித்த அவர் எந்த காரணம் கொண்டும் ஒரு வாரத்திற்கு மேல் அவகாசம் வழங்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷாவுக்கும் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு நேற்று ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையில் எதிர்க்கட்சிகள் அனைத்தையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவது தொடர்பாக சில எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் ரணில் விக்ரமசிங்கவை நேற்று சந்தித்து கலந்துரையாடிய நிலையில் சந்தோஷ் யாவுடன் சந்திப்பு நிகழ்ந்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை மரியாதை நிமித்தம் சந்தித்ததாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்பொழுது அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தியதாக இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கூறியுள்ளது. இரு நாடுகளின் பரஸ்பர நன்மைக்காகவும் பரந்த பிராந்தியத்திற்காகவும் இந்தியா இலங்கை கூட்டாண்மையை மேலும் ஆழப்படுத்துவது குறித்தும் இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் ருமேனியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார். இவர் எதிர்வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை ருமேனியாவில் தங்கியிருந்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்தின் ருமேனியா விஜயத்தின் பொழுது அந்த நாட்டு தொழிலாளர் குடும்பம் இளைஞர் மற்றும் சமூக ஒற்றுமைக்கான அமைச்சர் மற்றும் பொருளாதாரம் எண்ணியல் மயமாக்கல் தொழில் முயற்சியாண்மை மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர்களுடன் உயர்மட்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட காலம் நிலவி வருகின்ற உறவுகளை மேலும் பலப்படுத்தி கட்டமைக்கப்பட்ட தொழிலாளர் இயக்கத்தை மேம்படுத்தல், நிறுவன ஒத்துழைப்பை வலுப்படுத்தல் மற்றும் பாதுகாப்பான புலம்பெயர்வை ஊக்குவித்தல் குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது. மேலும் தொழிலாளர் துறையில் ஒத்துழைப்பு குறித்த இருதரப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இதன்போது கைச்சாத்திடப்பட உள்ளது. இந்த ஒப்பந்தமானது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறைகளில் மேம்பட்ட ஒத்துழைப்புக்கான முறையான கட்டமைப்பை நிறுவுவதை உறுதிப்படுத்தும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுன்னாகம் காவல் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியான தமிழரான சி நிதர்சன் பதவியேற்ற பின்னர் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்ய நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் அதிக வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய தினம் நகை திருட்டில் ஈடுபட்ட நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சுன்னாகம் காவல் நிலையத்திற்கு புதிய பொறுப்பதிகாரியாக நியமிக்கப்பட்ட தமிழ் பொறுப்பதிகாரியான சிவானந்த நிதர்சன் கடந்த 23ஆம் தேதி தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற மறுநாளே அதிக வட்டிக்கு பணம் கொடுத்த நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இதையடுத்து நேற்றைய தினம் சுன்னாகம் நகர பகுதியில் வீதியில் நடந்து சென்ற பெண்ணொருவரின் தங்க நகை ராணுவ முகாமில் பணியாற்றிய ஒருவரால் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து குறித்த பெண் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்திருந்தார். இதையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் மயிலிட்டி ராணுவ முகாமில் கடமையாற்றிய நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரை சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றில் முற்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஸ்ரீலங்கா மின்சார தொழிற்சங்கங்கள் 8 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 6 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என்றும் ஸ்ரீலங்கா மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபிசிங்க தெரிவித்தார். ஸ்ரீலங்கா மின்சார தொழிற்சங்கங்கள் 8 கோரிக்கைகளை முன்வைத்து இன்று 6 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளன. தமது பிரச்சனைகள் குறித்து பலமுறை உரிய அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்திய போதிலும் இதுவரை அதற்குரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றும் அந்த தொழிற்சங்கங்கள் குறிப்பிடுகின்றன. அதன்படி இன்று நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை நாடு தழுவிய ரீதியில் அடையாள வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபிசிங்க தெரிவித்தார். இதேவேளை தமது கோரிக்கைகள் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சருடன் இன்று இடம்பெறவுள்ள பேச்சுவார்த்தையின் முடிவுகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிக்கப்படும் என்றும் சுங்க தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. கடந்த செவ்வாய் முதல் கருப்பு பட்டிகளை அணிந்து கடமைகளை முன்னெடுக்கும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாக சுங்க அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் கல்வி மறுசீரமைப்புகளின் கீழ் செயல்படுத்தப்படும் மதிப்பீடு மற்றும் மதிப்பாய்வு செயல்முறைகளின் தற்போதைய நிலை மற்றும் எதிர்கால திட்டங்களை ஆய்வு செய்யும் உயர்மட்ட குழுவுக்கு சர்வதேச மற்றும் உள்நாட்டு பல்கலைக்கழக கல்வியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
ஸ்ரீலங்கா கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவின் தலைவராக பிரித்தானியாவின் லான்காஸ்டர் பல்கலைக்கழகத்தின் மொழியியல் மற்றும் ஆங்கில மொழித்துறை பேராசிரியர் லூக் வில்லியம் ஹார்டிங் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழுவின் உறுப்பினர்களாக அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ பல்கலைக்கழகத்தின் ஆங்கிலத்துறை பேராசிரியர் பிரியன்பதா அபேபிக்ரம, ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் மொழிகள் துறை பேராசிரியர் விமலி இந்திரரத்ன, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கடிதம் மற்றும் புள்ளி விவரவியல் துறையைச் சேர்ந்த கலாநிதி எஸ் அறிவழகன், கழனி பல்கலைக்கழகத்தின் ஆங்கில மொழி கற்பித்தல் துறையைச் சேர்ந்த கலாநிதி டி.ஏ. புஷ்பராஜா மற்றும் பரீட்சைகள் ஆணையாளர் K.A.H. குரூப் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த குழு தற்போதுள்ள கல்வி மதிப்பீட்டு நடைமுறைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் சவால்களை அடையாளம் கண்டு தேசிய மற்றும் சர்வதேச சிறந்த நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு பரிந்துரைகளை வழங்க உள்ளது. கல்வி மறுசீரமைப்புகளின் தரம், வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை வலுப்படுத்துவதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாகும். இலங்கையில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் வகையில் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டில் மகாவலி இளைஞர் படையணியை இணைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு படையணியில் மகாவலி இளைஞர் படையணியை இணைப்பது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டுக் குழுவின் செயலாளரும் ஜனாதிபதியின் செயலாளருமான கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்பொழுது மகாவலி இளைஞர் படையணியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து பயிற்சி பெற்ற 600க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகளை போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டில் இணைத்துக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்காலத்தில் நடைபெறும் தேசிய செயற்பாட்டுக் குழுவில் இது குறித்து மேலும் கலந்துரையாடுவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் நிகழும் வன்முறை சம்பவங்களுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என கனடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. கனடா பிரதமர் மார்க் கார்னி இன்று இந்தியாவுக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அந்த நாட்டு அரசாங்கம் இதனை கூறியுள்ளது. கனடாவின் முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் ஆட்சி காலத்தில் காலிஸ்தான் பயங்கரவாதி கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவுக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டை இந்தியா முற்றிலும் மறுத்து வந்த நிலையில் கனடா தன்னுடைய மண்ணில் காலிஸ்தானி பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதாக இந்தியா தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையில் தூதரக ரீதியிலான உறவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கனடாவில் மார்கானி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சி அமைத்த நிலையில் இந்தியா கனடா இடையே மீண்டும் சுமூகமான உறவு நீடித்து வரும் சூழலில் பிரதமர் மார்கானி இன்று இந்தியாவுக்கு செல்ல உள்ளார். இந்த பயணத்தின் பொழுது பிரதமர் மோடியை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். எண்ணெய், இயற்கை எரிவாயு மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் கனடாவில் நடந்த வன்முறை சம்பவங்களில் இந்தியாவுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என கனேடிய அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய சம்பவங்கள் எதிர்காலத்தில் தொடராது என்றும் நம்புவதாகவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் உள்ளிட்ட இரு நாடுகளுக்கும் இடையில் மிகவும் வலுவான தூதரக தொடர்புகள் இருப்பதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரஷ்யாவில் மேற்கு பகுதியின் தொழிற்சாலை மீது உக்ரைன் ஆளில்லா விமானம் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் 7 பேர் உயிரிழந்ததோடு 10 பேர் காயமடைந்தனர். உக்ரைன் எல்லையில் இருந்து சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்மோனெக்ஸ் பகுதியில் உள்ள தொழிற்சாலையை 30 ஆளில்லா விமானங்கள் தாக்கியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சாலை அமோனியம் நைட்ரேட் மற்றும் நைட்ரிக் அமிலத்தை உற்பத்தி செய்வதாக கூறப்படுகிறது. ரசாயன தொழிற்சாலை மீதான தாக்குதல் காரணமாக நச்சு மாசுபாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அருகிலுள்ள குடியிருப்பில் வசிப்போர் வெளியேற்றுவது குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். இந்நிலையில் பிராந்திய ஆளுநர் வாசிலி அனுகிரின் எதிரி ஒரு தனியார் தொழிற்சாலையை தாக்கியதாக கூறியுள்ளார். இது உக்ரைனிய ஆயுதப்படைகளின் காட்டு மிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதல் என தெரிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து கீவ் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தவே சுரேசாலை கைது செய்யப்பட்டார். ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. தேசிய பாதுகாப்புடன் விளையாட வேண்டாம், ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்த ரோஹான் குணரத்ன. ரணிலை சந்தித்து சந்தோஷியா சமகால அரசியல் தொடர்பில் பேச்சு. குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த சுன்னாகத்தில் தீவிரப்படுத்தப்படும் கைதுகள். புதிய பொறுப்பதிகாரி நிதர்சனின் தலைமையில் அதிரடி. கனடாவில் நிகழும் வன்முறைகளுக்கும் இந்தியாவிற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, கனேடிய அரசாங்கம் அறிவிப்பு. ரஷ்ய தொழிற்சாலை மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதல், 7 பேர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.